வணக்கம். அண்மையில் செய்தியில் பார்த்தேன், விஜய் வந்து தலைமைச் செயலகத்தை செக்ரட்டேரியட்டை வந்து வேறு எங்கேயாச்சும் மாற்றணும், கிண்டிக்கிட்டேயோ அங்கேயோ மாற்றணுன்னு. ஏற்கனவே சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லேருந்து வந்து இவர் கலைஞர் நல்ல முடிவெடுத்து ஒரு மவுண்ட் ரோடில் அந்த எம்எல்ஏ ஹாஸ்டலில் கட்டினார். ஸோ இங்கே நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குன்னு. பட்டு மவுண்ட் ரோடில் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அது வேறு விஷயம். பட் மாடர்ன் வசதிகளோடு தான் கண்டிப்பாக கட்டியிருப்பாங்க. இந்த அம்மா தான் வந்து பொறாமல் பிடிச்ச ஆலச்சு. அவர் என்ன பண்ணாலும் இந்த அம்மா மாற்றுவாங்க. மக்கள் நம்ம பணம் இதெல்லாம் வந்து இந்த அம்மா வந்து அதை ஆஸ்பத்திரியாக மாற்றி திருப்பி சென்ட் ஜார்ஜுக்கே போனாங்க. பட் ஸ்டாலின் வந்து என்ன தான் சொன்னாலும் சின்ன வயசில் அவர் அலப்பறை பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்பா சீஃப் மினிஸ்டருங்கிறப்போ ரொம்ப சின்ன வயசில் சொல்கிறேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டார். திரும்பி வந்து உடனே வந்து சென்ட் ஜார்ஜ்லேருந்து நான் அங்கே கோட்டையிலேருந்து அங்கே மாற்றுறேன் அப்படின்லாம் போகலை. அவர் மக்கள் வரி பணம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ செக்ரட்டரியில் ஒரு 1000 பேர் வேலை பார்ப்பாங்களா, இந்த 1000 பேர் வந்து கிளாம்பாக்கத்தில் போய் ஒரு நம்ம செக்ரட்டரியேட்டை வச்சா என்னங்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் டெய்லி கிளாம்பாக்கத்துக்கு போய் அவஸ்தைப்படுறாங்க. செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு 1000 பேர் வேலை பார்ப்பாங்களா? 1000 பேர் போவாங்க, பட் வேலை பார்க்குறது ஒரு 10 பேர் தான் இருப்பான் இல்லையா? அவங்க வந்து கிளாம்பாக்கத்து ஒரு 6 மாதம் அங்கே இருங்க, இல்லைன்னா இன்னொரு செக்ரட்டரியேட்டை வந்து பரந்தூரில் வந்து வைங்க. அப்போ வந்து இங்கே 6 மாதம் அங்கே 6 மாதம். இப்போ எங்கள் ஊரில் எப்படின்னா வந்து பெங்களூரில் ஒரு 6 மாதம், அப்புறம் வந்து 6 மாதம் வந்து ஹூப்ளியில் வைக்கலாமா, பெல்காமில் வைக்கலாமா செக்ரட்டேரியட்டுன்னு, அது மாதிரி நடந்துட்டுருக்கு. அங்கேயும் ஒரு செக்ரட்டேரியட் இருக்குது. அந்த மாதிரி பண்ணுங்கிறேங்க. கஷ்டப்பட்டு மக்கள் வந்து கிளாம்பாக்கத்துக்கும் பரந்தூருக்கும் போகிறத விட மீனாம்பாக்கத்துலேயே இதை வைங்க. கோயம்பேட்டில் வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கிறதுனால தானே வந்து பிரச்சனையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், 2-3 மாடி அடுக்காக வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் நிறுத்துங்கிறேண்ணா. பிளாட்ஃபார்ம் வைங்க, நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுங்க. அதுக்கெலாம் நம்ம ஆளுங்கிட்ட வந்து எவ்வளவோ பிளான் இருக்கும். இப்போ வந்து ரயிலில் மேலே போகும்போது பஸ்ஸு மேலே போய் பயணிகளை ஏற்றின்னு போக முடியாது, லிஃப்ட்டை வைங்க. ராட்சசத்தனமான லிஃப்ட், ஒவ்வொரு லிஃப்ட்லேருந்து 30-40 பேர் போகிற மாதிரி லிஃப்ட் நிறைய வைங்க. இல்லை நடந்து போகக்கூடிய நடந்து போட்டோம் ஸ்லோப் வைங்க. பஸ்ஸெலாம் அங்கே போய் 2nd 3rd 4th பிளாட்ஃபார்ம் நிற்கிட்டு அங்கே போய் ஏறிக்கிட்டோம். தேவையில்லாமல் மக்களை வந்து லட்சக்கணக்கான மக்களை கிளாம்பாக்கத்துக்கு துரத்துறதை விட 10 பேர் தான் வேலை செய்ய போகிறோம் செக்ரட்டரியில். அங்கே போங்க. அமைச்சர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏசி காரில் தான் போகிறீங்க சொகுசாக. நாங்களாம் கஷ்டப்பட்டு தான் வந்து கிளாம்பாக்கத்துக்கோ பரந்தூருக்கோ போகணும். இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய், நான் சொல்கிறேன், ஐடியா பண்ணி பாருங்கள். மக்கள் உங்களுக்கு ரொம்ப மதிப்பாங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி. இப்போது டிஎம்கேக்காரங்க வந்து கையில் காசு இல்லாமல் இருக்காங்க. கிளாம்பாக்கத்தில் நிறைய பிளாட் வாங்கி போட்டிருக்காங்க. நீங்கள் செக்ரட்டரியேட் அங்கே போட்டிங்கன்னா, மாற்றி கொடுத்தீங்கன்னா விலை ஏறும், 4 காசு பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ கையில் காசு இல்லாமல் அம்மா கேன்டீனில் இட்லிக்காக அழுதுட்டுருக்காங்க. இது நல்லா கிளம்பாக்கம் வந்து நெல்லாம் ஏறிச்சுன்னா வந்து 2 வேளை சோத்தை திம்பாங்க. எல்லாம் அட்லீஸ்ட் கஞ்சியாச்சும் குடிப்பாங்க, குடிசையில் வாழ்வாங்க. நல்லது பண்ணுங்க விஜய், டிஎம்கேவாச்சும்.